நீங்க என்னதான் 5000 கொடுத்தாலும், கூடுதலா 2000 கொடுத்தாலும், அதெல்லாம் தேர்தல்ல எடுபடாது. ஆனானப்பட்ட கலைஞராலே 2வது முறை ஆட்சி அமைக்க முடியல. உங்களால முடியாதுன்னு அடித்து சொல்றாரு. அவருக்கு தெரியல ஒரு விஷயம். இப்ப போட்டியிடுறது வந்துட்டு கட்சிகள் தானே ஒழிய வரலாறு கிடையாது. ஓகே. இவர் ஜெயிச்சதே இல்லையே, அப்ப இந்த மாதிரி ஓட்டு போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போடாத இருப்பாங்களா? இப்ப நான் இருக்கேன், என் குடும்பம் எல்லாம் இருக்கு, எல்லாரும் இருக்காங்க, நாங்க எல்லாத்தையும் ஓட்டு போட மாட்டோமா? போன முறை போட்டோம், வேணாம் இந்த முறை நம்ம தூக்கி விஜய்க்கு போடும் அப்படின்னு நினைப்பாங்களா? இப்படி யாராவது நினைப்பாங்களா? ஒவ்வொரு தேர்தலும் சில பிரச்சனைகளின் அடிப்படையில தான் நடக்குது. அந்த பிரச்சனைகளை மட்டும் நீங்க பேசிட்டு போங்க. இது வரலாறு அப்படி கிடையாது. நான் 77 இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. 49 இதெல்லாம் இப்ப கிடையாது. 49 சொல்றதுக்கு நீங்க அண்ணாவும் கிடையாது, 77 பத்தி பேசுறதுக்கு நீங்க எம்ஜிஆரும் கிடையாது. நீங்க விஜய் திடீர்னு உள்ள வந்திருக்கிறீங்க. 10 நாளைக்கு 15 நாளைக்கு 20 நாளைக்கு ஒரு முறை வந்து பேசுறீங்க. உங்களை மக்கள் எப்படி ஒரு மதிப்பீடு செஞ்சு வச்சிருக்காங்கன்றதே உங்களுக்கு தெரியாது. நீங்களா தன்னிச்சையா ஒரு ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்க. அவ்வளவுதானே ஒழிய வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல் பிட்டு விவசாயி பிட்டு பாத்தீங்கல்ல, ஆரம்பத்துல பேசிட்டோடனே உடனே போறாரு, அந்த பேடு கிட்ட போறாரு. விஜய் வாழ்க்கையே உணர்ந்து வாழணும், அப்பதான் உங்களுக்கு தெரியும் விவசாயம் என்ன விவசாயம் என்ன அப்படின்றது. இந்த அரசு விவசாயிகளுக்காக பட்ஜெட் போட்டுச்சு. இப்ப சமீபத்துலதான் 5 ஆண்டு காலத்துல நாங்க விவசாயிகளுக்கு என்னென்ன பண்ணிருக்கோன்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதை எந்த விவசாய சங்கமும் எதிர்க்கல. நீங்க என்ன பண்ணிருக்கணும், நீங்க தமிழக வெற்றி கழகன்ற ஒரு கட்சி, இதுல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உங்களுடைய கட்சியில. இந்த விவசாயம் அந்த பூமியில இருந்துட்டும் இருக்காங்க செயலாளர்கள்லாம், அவங்களெல்லாம் வச்சு அந்த விவசாயிகள் பட்ஜெட் தமிழகம் போட்டது எவ்வளவு போதுமானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு நீங்க பேசுறீங்கன்னா விவசாயி மதிப்பான். அன்னைக்கெல்லாம் நீங்க படுத்து தூங்கிட்டீங்க. உங்களுக்கும் உங்க கட்சிக்கும் தொடர்பே கிடையாது. இந்த மாதிரி வெளில வரும்போது தான் உங்களுக்கும் உங்க கட்சிக்கும் தொடர்பு. அப்ப நீங்க பேசுறது எப்படி அவங்க எடுத்துக்குவாங்க? பட்ஜெட் போட்டு எவ்வளவு விடயங்களை நிறைவேற்றினவன அவங்க யோசிச்சு பார்ப்பாங்களா? திடீர்னு வந்துட்டு நீங்க விவசாயிக்கு உங்க எதுவுமே செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை மட்டும் விடக்கூடிய உங்களை எடுத்துக்குவாங்களா? இதே திமுக தான் இரட்டை வேடம் போடுகிறது, விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டதும் இதே திமுக தான் அப்படின்னு சுட்டி காமிச்சிட்டு. அது ஒரு இடத்துல நடந்தது, திருவண்ணாமலையில நடந்தது. ஆமா, போலீஸ் போட்டது, வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ரைட்டுங்களா? நீங்க எம்ஜிஆர்ன்றீங்களா, அவர் விவசாயிகளுக்கு மேல துப்பாக்கி சூடு நடத்துறது தெரியுமா உங்களுக்கு? மின்சாரம் கேட்டதுக்கு 1 ரூபாய்க்கு 1 யூனிட் மின்சாரம்னு கேட்டதுக்கு துப்பாக்கியார சுட்டு 13-15 பேரை கொண்டது தெரியுமா உங்களுக்கு? விஜய்க்கு தெரியுமான்னு கேக்குறேன். தெரியாது. ஏன்னா விஜய்க்கு வரலாற்று அறிவு கிடையாது.